ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சிஎம் சார், மாணவர்கள் முக்கியமா இல்ல ஜனநாயகன் படம் முக்கியமா? தாவேகா ஆட்சியில் மாணவர்களை ஒடுக்குவது ஏன்? நாடே இங்க மாணவர்களுக்காக கொந்தளிக்குது. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு கூட்டம் மட்டும் இன்னைக்கு திரையரங்குல போயிட்டு என்ன பண்றாங்க, கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் வகைப்படுத்த வேண்டிய முதலமைச்சரே இப்படி வேடிக்கை பார்க்கலாமா? இன்னைக்கு நாடு முழுவதும் இந்த சிஜேபி அப்படின்ற ஒரு கட்சி முன்னெடுத்திருக்கிற இந்த ஒரு போராட்டம் இருக்குல்ல, மாணவர்களுக்கு ஆதரவான போராட்டம், நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம், இந்த நீட்டை ஒழிச்சு ஆகணும், இந்த நீட்டு வினாத்தாள் கசிவுல எவ்வளவு பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு, அதே போல சிபிஎஸ்இ பள்ளியில விவகாரத்துல இந்த அளவுக்கு ஸ்கேம் நடந்திருக்கு, இது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுட்டு ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிஜேபி கட்சியும் சில மாணவர் அமைப்புகளும் சேர்ந்து டெல்லியில என்ன பண்றாங்க, மாபெரும் போராட்டத்தை எடுத்திருக்கிறாங்க. இது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள எல்லாருமே இந்த டெல்லியை நோக்கி பார்க்கிறாங்க, இந்தியாவை நோக்கி பார்க்கிறாங்க. அதுக்கு காரணம் சிஜேபி அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த கட்சி, இந்த போராட்டம் இந்த அளவுக்கு வீரியமடையுமா அப்படின்னு இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு வியப்பா அடைந்து பார்க்கிறது. இந்த 12 வருஷங்கள்ல பாஜகவுக்கு இது ஒரு பெரிய அடி அப்படின்னு கூட பார்க்கலாம். அந்த அளவுக்கு இந்த போராட்டத்தை ரொம்ப உண்மையா என்ன பண்ணிருக்காங்க, கையில் எடுத்திருக்கிறாங்க. பாஜக நினைச்சிருக்கலாம், நம்ம சும்மா இது மாதிரி போராடுவாங்க, ஒரு 4 கண்ணீர் புகையை விட்டுட்டு ஒரு தடியடி நடத்திட்டு கலைச்சிடலாம் அப்படின்னு. ஆனா நீங்க எவ்வளவு கண்ணீர் புகை போட்டாலும் சரி, பெல்லட் குண்டுகள் இதை போட்டு எங்களை வாட்டி வதச்சாலும் சரி, எங்களை அடிச்சாலும் சரி, நாங்க என்ன பண்ண மாட்டோம், இந்த ஒரு விஷயத்துல நாங்க பின்வாங்கவே மாட்டோம் அப்படின்னு ரொம்ப உறுதியா மாணவர்களும் இளைஞர்களும் எல்லாருமே என்ன பண்றாங்க, உறுதியா நிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த போராட்டத்துக்கு ஒட்டுமொத்த மாநிலத்தில் உள்ள எல்லா மாணவர் அமைப்பினரும் இங்க செயல்படுறாங்க. ஆனா தமிழ்நாடு மட்டும்தான் இதற்கு விதிவிலக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஜனநாயகன் படம் கொண்டாட்டம் அப்படின்றதுதான் போகுது. இவ்வளவு எங்க நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் இருக்கிறார்ல, அவருக்கு மாணவர்கள் முக்கியமா இல்ல ஜனநாயகன் படம் முக்கியமா அப்படின்னா, எனக்கு ஜனநாயகன் படம் தான் முக்கியம். மாணவர்கள் எப்படி போனா எனக்கு என்ன, மாணவர்களை எப்படி கைது பண்ணா எனக்கு என்ன, மாணவர்களை எப்படி அடக்குமுறை பண்ணா எனக்கு என்ன, நான் அடிச்ச படம் எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளை எல்லாரையும் கொண்டு போயிட்டு என்ன பண்றாரு, ஜனநாயக படத்தை பார்த்துட்டு ரொம்ப வைப் பண்ணிட்டு வராரு நம்மளுடைய முதலமைச்சர். எப்படிப்பட்ட முதலமைச்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறார் பாருங்க. இந்த முதலமைச்சர் நமக்கு கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, மாணவர்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க, மாணவர்கள் அவங்களுடைய உரிமைகளுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. போராடுறாங்களா, நீங்க போய் கைது பண்ணுங்க, அவங்களை அடக்குங்க, அவங்களை ஒடுக்குங்க, கிளாஸ் ரூம்லயே போய் கைது பண்ணுங்க இப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டு காவல்துறையினுடைய அராஜகம் இன்னைக்கு தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்றத பார்க்கணும். இந்த காவல்துறை ஏவி விட்டது யாரு? சிஎம் கண்ட்ரோல்ல இருக்கிற காவல்துறை இந்த அளவுக்கு செயல்படுறதுக்கான காரணம் என்ன? அப்போ இது சிஎம் செய்ய சொன்னாரா, இந்த ஆட்சி செய்ய சொன்னதா இப்படின்னு பல கேள்விகள் மாணவர்கள் கேட்கிறாங்க. ஏன்னா மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்துல மாணவர் அமைப்புல சேர்ந்த ஒருத்தரை என்ன பண்றாங்க, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் கிளாஸ் ரூம்லயே போயிட்டு என்ன பண்றாங்க, கைது செய்திருக்காங்க. அந்த அதிகாரம் கொடுத்தது யாரு? யாருக்கு அவங்களுக்கு அந்த பர்மிஷன் கொடுத்தா? அப்ப இது சிஎம் கண்ட்ரோல்ல தானே வருது. சிஎம் இதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரா அப்படின்ற கேள்விகள் இருக்குல்ல. மாணவர்கள் இப்ப எல்லாருமே கேள்வி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, அறவழியில மாணவர்கள் போராடுனா, பர்மிஷன் வாங்கி மாணவர்கள் போராடுனா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் பெயரளவுக்கு வாயில மட்டும்தான் அவங்க என்ன பண்றாங்க சொல்றாங்க, செயல்ல செஞ்சு காட்டிருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. மாணவர்கள் பர்மிஷன் கேட்டா கூட கொடுக்கறது இல்ல. ஆனா வெளியில என்ன சொல்றாங்க, பர்மிஷனோட போராடுனா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சர்கள் கூட காணோம். தமிழ்நாட்டுல எந்த அமைச்சர்களும் பார்த்தா இல்ல. ஏன்னா எல்லாரும் எங்க இருக்காங்க தெரியுமா, திரையரங்குல போய் கொண்டாட்டத்தில் இருக்கிறாங்க. எந்த கட் அவுட்டுக்கு எத்தனை லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணலாம், எத்தனை அடி கட் அவுட் வைக்கலாம், எம்எல்ஏ முதற்கொண்டு மினிஸ்டர் முதற்கொண்டு என்ன பண்றாங்க, வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம போய் ஜனநாயகன் படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்களே, இவங்களுக்கு தான் நாட்டின் மேல அக்கறை இருக்குதா, மாணவர்கள் மேல அக்கறை இருக்குதா அப்படி நம்மளுக்கு கேள்வி கேட்க தோணுது. கொஞ்சம் கூட மாணவர்கள் மேலையும் மாணவரோட உரிமைகள் மேலையும் இவங்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்றது தான் ரொம்ப வெட்ட வெளிச்சமா இங்க காட்டுது. அதாவது இந்த ஜனநாயகன் பட ரிலீஸ் மட்டும் தான் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. இதுல ஒரு அமைச்சர் பர்வேஷ் இருக்கிறார்ல, அவரு போயிட்டு படம் பார்த்துட்டு கண்ணீர் விட்டு கதறு கதறுன்னு கதறாரு. கேட்டா ஜனநாயகன் படம் லாஸ்ட் படம்,
அதனால வந்து நான் என்னால தாங்க முடியல, அந்த வைப்பு தாங்க முடியல, அழுவுறேன். அதையும் என்ன பண்றாரு, ரீல்ஸ் எடுத்து போடுறாரு. ஒரு தியேட்டர்ல உட்காந்து நான் அழுகுற மாதிரி அழுகுறேன், அதை போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து என்ன பண்ணு போடு, சோசியல் மீடியால போடு, விஜய் அண்ணா பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும்னு. கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து கூசல? இந்த மாணவர்களை இது மாதிரி அடக்குறோமே, மாணவர்கள் இது மாதிரி ஒடுக்குறோமே, மாணவர்கள் இப்படி கைது பண்றோமே, மாணவருடைய உரிமைகளுக்காக போராடாம நம்ம தடையா நிக்கிறோமே அப்படின்னு கொஞ்சம் கூட இந்த ஆட்சியாளர்களுக்கு உறுத்தலியா அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு களத்துல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இருக்கிறாங்க. தாவேகா எங்க? நீட்டை ஒழிச்ச தீர்வேன், நீட்டு விலக்கு எங்களுக்கு வந்து இது வந்து மேன்மையானது, முதன்மையானது சொன்னாங்களே தாவேகா. எங்க தாவேகா அமைச்சர்கள், எங்க தாவேகா நிர்வாகிகள், எங்க போராட்ட களத்துல, எங்க திமுக போய் ஆதரவு கொடுக்குது, இடதுசாரிகள் ஆதரவு கொடுக்குது, விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுக்குது, காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குது, தாவேகா மட்டும்தான் தியேட்டர்ல போயிட்டு கொண்டாடுறாங்க. இதுதான் தாவேகாவுடைய சுயரூபம், தாவேகாவுடைய உண்மை முகம் இதுதான். மாணவர்கள் முக்கியம் கிடையாது, தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் முக்கியம் கிடையாது, எங்க தலைவர் நடிச்ச ஜனநாயகன் படத்தை கொண்டாடுறது மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு இன்னைக்கு போய் வந்து என்ன பண்றாங்க, எல்லா தியேட்டர்ல போயிட்டு இருக்கிறாங்களே. இதுதான் தாவேகாவுடைய உண்மையான முகம். இது ரசிகர்கள் கூட்டம் அப்பத்திலிருந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, இப்ப தெரிஞ்சிச்சா இது ரசிகர்கள் கூட்டமா, அரசியல் வகைப்படுத்தப்பட்ட கூட்டமானு. இன்னும் சொல்ல போனா இந்த கட்சிக்கு தலைவரா இருக்கிற விஜய் அவர்கள் ஒவ்வொரு தொண்டர்களையும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, அமைச்சர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி அரசியல் வகைப்படுத்தப்படணும். ஆனா அரசியல் வகைப்படுத்தப்பட்டாரா? கிடையவே கிடையாது. நான் போய் முதல்ல படம் பார்க்கிறேன், பின்னாடி நீங்களும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, படம் பார்க்க வைக்கிறாங்க. இதுல டாஸ்மாக் துறை அமைச்சர் 3 மணி நேரம் எனக்கு லீவை கொடுங்க சார், இந்த படத்தை பாக்குறதுக்கு ஆவலா இருக்க, எப்போ நாங்க கொண்டாட போறோம், ஒரு ரசிகரா லாஸ்ட்ல நின்று கொண்டாடினு கதறி லீவ் எடுத்துட்டு போய் என்ன பண்றாரு, படம் பாக்குறாரு. ஒரு பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்கள் என்னமா சொல்றாரு, இந்த படத்தை எல்லா அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி கொண்டாடணும். இது வரைக்கும் எந்த மாதிரி கொண்டாட்டமோ இது போல எந்த படத்துக்கும் வந்திருக்க கூடாது, அந்த மாதிரி ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடணும், எல்லாரும் போய் கொண்டாடி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு. ஆனா இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய இடத்துல நின்று முதலமைச்சர் கண்டிச்சாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த ஜூலை 23 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒரு அழியாத நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு மாணவர்கள் எல்லாம் போராடுறாங்க சார், வீதிக்கு வந்து மாணவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடுறாங்க. நீட்டுனால எத்தனை உயிர்களை நம்ம இழந்திருக்கிறோம், இந்த நீட்டே வேண்டாம் விலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாணவர்களும் வீதிக்கு வந்து இறங்கி போராடுறாங்க. மாணவர்களுடன் சேர்ந்து அவருடைய பெற்றோர்களும் வந்து என்ன பண்றாங்க, போராடுறாங்க. ஆனா இந்த அரசு மட்டும்தான் சினிமா தியேட்டர்ல வைப் பண்ணிட்டு இருக்காங்க, சினிமா தியேட்டர்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சினிமா தியேட்டர்ல விஜய் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, சினிமா தியேட்டர்ல அமைச்சர் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறார் படத்தை பார்த்துட்டு. சோ இதெல்லாம் பார்க்கிறதுக்கு கேவலமா இல்லையா, அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாணவர்களும் கேள்வி கேட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் மாணவர்களுக்காக நிக்க போறாங்களா, நீட்டை ஒழிக்க போறாங்களா? நான் சரியான நேரத்துல பாஜகவை எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்களே, இது சரியான நேரம். நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நீட்டு விலக்கு வாங்கணும் அப்படின்றதுக்கு இது சரியான நேரம். ஆனா விஜய் அவர்கள் தியேட்டர்ல போயிட்டு உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கிறாரு, குரல் கொடுக்காம. இந்த அளவுக்கு தான் தமிழக வெற்றி கழகம் இருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. இன்னைக்கு மாணவர்கள், இளைஞர்கள் கொஞ்சம் தெளிவடைஞ்சிட்டாங்க. இந்த ஆட்சியாளர்கள் யாரு, விஜய் யாரு, அமைச்சர்கள் யாரு, இந்த தாவேகா கட்சி எது அப்படின்னு இன்னைக்கு ஒவ்வொரு மாணவர்களும் இளைஞர்களும் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு விஜய் நினைச்சிருந்தா, இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருந்து மாணவர்களோடு நின்று இருந்தா விஜய்க்கு எவ்வளவு வரவேற்புகள் கட்டிருக்கும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு படம் தான் முக்கியம், மாணவர்கள் நலன் முக்கியம் கிடையாது, மாணவருடைய கல்வி முக்கியம் கிடையாது, நீட்டு எதிர்ப்பு எங்களுக்கு முக்கியம் கிடையாது, எங்களுக்கு படம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்க்க ஓடி இருக்கிறாங்க. முதலமைச்சரும் சரி, எல்லா அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, கட்சியினரும் சரி. இன்னைக்கு ஒரு வகையில பாஜகவுக்கு இவங்க ஃபேவரா தான் செயல்படுறாங்க அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமா தெரியுது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. சோ விஜய் அவர்களுக்கு மாணவர்கள் முக்கியமா, படம் முக்கியமா அப்படின்னா படம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படத்தை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. அவங்களுடைய அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்களும் சரி, எல்லாம் இன்னைக்கு படம் கொண்டாட்டத்துல தான் இருக்கிறாங்களே கண்டி, மாணவர்கள் அம்போனை விட்டு கை கழுவி விட்டுட்டாங்க அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. இதை பத்தின கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.